அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உங்க கண்ணீர் எல்லாம் துடைப்பாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. துதிக்க துதிக்க தேவன் இறங்கி வந்து உன்னிடத்துக்கு வருகிற வழி துதி. ஹல்லேலூயா. அவரே உன்னை ஆசீர்வதிப்பா. துதிக்க துதிக்க எனக்கு முன்னால் இருக்கிற சுவர் உடையும், கதவு திறக்கும். இயேசு வருவார், அவரல்லவா செய்கிறார். பிரஸ்தாபப்படுத்தி எந்த ஸ்தானத்திலையும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ரெண்டு கைகளை உயர்த்தி வாங்காவியானவரே, வாங்காவியானவரே, மேல் வீட்டறையிலே வந்த ஆவியானவர் வாங்கம்மா. மேக சம்பமாய் வருகிற ஆவியானவர் வாங்க, எங்களை உயிர்ப்பிக்க வாங்காவியானவரே. நான் சொல்ல சொல்ல வருக வருக என்று சொல்லுங்க. தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, வருக வருக, விடுதலை தருகிற கர்த்தருடைய ஆவியானவரே, வருக வருக, வாழ வைக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, வருக வருக, எங்களை அரவணைக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, வருக வருக, ஆதரிக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, வருக வருக, நிர்மூலமாகாதபடி
பாதுகாத்த கர்த்தருடைய ஆவியானவரே, நீர் வருக வருக. எங்கள் ஜீவனை அருமையாய் எண்ணின கர்த்தருடைய ஆவியானவரே, நீர் வருக வருக. எங்களை உயிர்ப்பித்த கர்த்தருடைய ஆவியானவரே, நீர் வருக வருக. எங்கள் சரீரத்துக்கு அற்புதம் செய்த கர்த்தருடைய ஆவியானவரே, நீர் வருக வருக. ஆரோக்கியம் சௌக்கியம் தந்த கர்த்தருடைய ஆவியானவரே, நீர் வருக வருக. ஊழியத்துக்கு திறந்த வாசலை வைத்த கர்த்தருடைய ஆவியானவரே, நீர் வருக வருக. அந்த கிறிஸ்து வெளிப்படாதபடி தடை பண்ணி வைத்திருக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, நீர் வருக வருக. ராட்சியத்துக்கு விரோதமா ராட்சியம் எழும்பாதபடி தடை பண்ணி வைத்த ஆவியானவரே, நீர் வருக வருக. யுத்தங்களையும் யுத்த செய்தியும் கேள்விப்படாதபடி தடை பண்ணி வைத்த ஆவியானவரே, நீர் வருக வருக. பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சி வராதபடி தடை பண்ணி வைத்த ஆவியானவரே, நீர் வருக வருக. அக்னியால் காற்றால் மழையால் இந்த பூமிக்கு ஒரு சேதம் வராதபடி தடை பண்ணி வைத்த ஆவியானவரே, நீர் வருக வருக. ஊழியத்திற்கு திறந்த வாசலை வைத்த கர்த்தருடைய ஆவியானவரே, நீர் வருக வருக. புறாவை போல இறங்கி சபைக்குள்ள வருகிற கர்த்தருடைய ஆவியானவரே, நீர் வருக வருக. காற்றை போல ரூபம் கொண்டு சபைக்குள்ள இறங்குற கர்த்தருடைய ஆவியானவரே, நீர் வருக வருக. அக்னியை போல ரூபம் கொண்டு சபைக்குள்ள இறங்கி வருகிற கர்த்தருடைய ஆவியானவரே, நீர் வருக வருக. அபிஷேக எண்ணெயாக ரூபம் கொண்டு இறங்கி வருகிற கர்த்தருடைய ஆவியானவரே, நீர் வருக வருக. ஜீவ நதியாய் இறங்கி வருகிற கர்த்தருடைய ஆவியானவரே, நீர் வருக வருக. பனி துளிகளை போல இறங்கி வருகிற கர்த்தருடைய ஆவியானவரே, நீர் வருக வருக. எங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, நீர் வருக வருக. எல்லாரும் கைகளை தட்டி பின்மாறி முன்மாறியாய் ஊற்றி கொண்டு இருக்கிறார். மலையை போல வருகிறார், மலையை போல வருகிறார். ஓ, பின்மாறி முன்மாறி மலையாய் கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். தடை விலகிறது, சோர்வு விலகிறது, அவிசுவாசம் விலகிறது, சத்துருவின் சூழ்ச்சிகள் அழிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சரிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் துன்மார்க்க கிரியைகளை உன்னை விட்டு விரட்டி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சில பாவங்களை வேரோடு பிடுங்கி எரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை உணர்த்தி எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சபைக்குள்ள இங்கும் அங்கு உலாவுகிறார். அவருடைய வஸ்திர தொங்கல் இந்த சபை முழுவதும் இருக்கிறது. உன் முகத்துக்கு நேராக இயேசுவை உயிர் தெழுந்தவராக காட்டிக் கொண்டிருக்கிறார். உயிரோடு இருக்கிறவராய் காட்டிக் கொண்டிருக்கிறார். ரெண்டு கைகளை உயர்த்தி என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். சத்தமா, என் உயிரே கைகளை உயர்த்தி என் உயிரான 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 இயேசு, என் உயிரான உயிரான என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். கைகளை உயர்த்தி மரித்து உயிரோடு எழுந்தவரே, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, எங்கள் உயிரோடு கலந்தவரே, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரான
பர்வதம் யாவுமே மெழுகு போல் உருகிடுதே. பர்வதம் யாவுமே மெழுகு போல் உந்தனின் பிரசன்னத்தா உலகமே மறந்திடுதே. உந்தனின் பிரசன்னத்தா உலகமே மறந்திடுதே. அல்லேலூயா. கைகளை அசைத்து ஆராதனை ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. மரித்தே உயிரோடு எழுந்தவரே இயேசு ராஜா இயேசு ராஜா இயேசு ராஜா. எங்கள் உயிரோடு கலந்தவரே இயேசு ராஜா இயேசு ராஜா இயேசு ராஜா. என் உயிரான 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 இயேசு. என் உயிரான 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 இயேசு. என் உயிரோடு இயேசு. என் உயிரோடு கலந்து என் உயிரே நானும் வைத்துதிப்பேன். என் உயிரே நானும் வைத்துதிப்பேன். துரைத்தன அதிகாரங்கள் முகத்திரை கிழித்தெறிந்து. துரைத்தன முகத்திரை கிழித்தெறிந்து சிலுவையில் ஆணியடித்து சிங்காசனம் அமர்ந்தவரே. சிலுவையில் ஆணியடித்து சிங்காசனம் அமர்ந்தவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி. மரித்து உயிரோடு எழுந்த இயேசு உன் அருகே நிற்கிறார். உன் கஷ்டம் என்ன மகளே? உன் காயந்தான் என்ன? உன் பிரச்சனை தான் என்ன? உன் சோர்வுதான் என்ன? நான் முகத்தை பார்க்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். உங்க பாஸ்டர் உங்க முகத்தை பார்க்கிறார். நான் உன் இருதயத்தை பார்க்கிறேன். உன் இருதயத்துல ஏன் இவ்வளவு விகாரம்? உன் இருதயத்துல ஏன் கசப்பு? ஒரு கசந்த குடும்பத்துல வந்திருக்கிறியே, கசந்து போய் வந்திருக்கிறியே. நான் மதுரமாக்கிற கர்த்தர் கூட இருக்கிறேன். நான் அல்லவா உன்னை ரட்சித்தேன். நான் அல்லவா உன்னை அபிஷேகம் பண்ணினேன். ஏன் நீ கலங்குகிறா? நீ என்னுடைய மகள் அல்லவா? உன்னை வாழ வைக்கிற பொறுப்பு என்னிடத்தில் இருக்கிறது. உன்னை உயர்த்துற பொறுப்பு என்னிடத்தில் இருக்கிறது. உன் பிள்ளைகளை கரை சேர்க்கிற பொறுப்பு என்னிடத்தில் இருக்கிறது. உன் பிள்ளைகளை குமாரத்திகளையும் குமாரனையும் அற்புதங்களாக அடையாளங்களாக மாற்றக்கூடிய உன்னத பொறுப்பு என் கையில் இருக்கிறது. நான் உனக்கு அப்பா, நான் உனக்கு அம்மா. உன் அருகே இயேசு நிற்கிறா. உன் அருகே இயேசு நிற்கிறா. உன் பாதப்படியில் இருக்கிற தடைய மாட்ட இயேசு இருக்கிறா. அந்த பாறாங்கல்ல புரட்டி போட இயேசு இருக்கிறா. உனக்கு சுகந்தர இயேசு இருக்கிறா. உன்னை உயர்த்த இயேசு இருக்கிறா. உன் மகளுக்கா யுத்தமான இயேசு இருக்கிறா. ஒரு அல்லடா தட தட பலடா தட படா நீ தலடா தட பட பட கடா படா.
கைகளை உயர்த்துங்க. உயிருள்ள இயேசு, நான் காலையில் ஒரு செய்தி கொடுத்தேன். கல்லறையை பார்க்க வந்த மரியாள், மற்ற மரியாள், அவர்களை கர்த்தர் சொன்னாரோ, ஒரு தூதன் அங்க நிற்கிறார் பளிச்சுன்னு. பூமி வானம் அதிரத்தக்க அந்த கல் புரட்டப்பட்டது. அவர் இங்கே இல்லை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர் தெழுந்தார். நீங்கள் சீசரிடத்துல போய் சொல்லுங்கள்னு சொல்லும் பொழுது இயேசுதாமே தோன்றி வாழ்கன்னு சொன்னாரா. இயேசு உங்களை வாழ வைக்கிற தெய்வம். என்னை வாழ வைக்க யாருமே இல்லையே, எனக்கு வாழ்த்துக்கள் சொல்ல யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா? உன்னை வாழ வைக்கிற தெய்வம், குழந்தை பாக்கியத்தை கொடுத்து வாழ வைக்கிற தெய்வம், சொந்த வீட்டை கொடுத்து வாழ வைக்கிற தெய்வம், உனக்கு அதிசயங்கள் அற்புதங்களை செய்து வாழ வைக்கிற இயேசு. கையை உயர்த்தி ஹல்லேலூயா, அற்புதம் செய்கிற இயேசுவே, நீர் வாழ்க வாழ்க, அற்புதம் செய்கிற இயேசுவே, நீர் வாழ்க வாழ்க, கண்ணீரை துடைக்கிற இயேசுவே, நீர் வாழ்க வாழ்க, குஷ்டரோகி தொட்டு சுகம் கொடுத்த இயேசுவே, நீர் வாழ்க வாழ்க, சகல வியாதியை நீக்கி சுகம் கொடுக்கிற இயேசுவே, நீர் வாழ்க வாழ்க, 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரியை உண்ட வஸ்திரத்தை தொடும்போது சுகம் கொடுத்த இயேசுவே, நீர் வாழ்க வாழ்க, ஆபிரகாமின் குமாரத்தை ஜபாலயத்தில் துதித்துக் கொண்டு இருக்கும் பொழுதே அவளுடைய பிசாசிலிருந்து விடுதலை கொடுத்த இயேசுவே, நீர் வாழ்க வாழ்க, லேகியேன் பிசாசு கல்லறையிலே ஆட்கொண்ட சத்ருவை நீர் விடுதலை கொடுத்த இயேசுவே, நீர் வாழ்க வாழ்க, ஓ ஜனங்களை பெருகச் செய்கிற இயேசுவே, நீர் வாழ்க வாழ்க, ஜனங்களுக்கு அற்புதம் அதிசயம் செய்கிற இயேசுவே, நீர் வாழ்க வாழ்க, ஓ பேரை பெருமைப்படுத்துற இயேசுவே, நீர் வாழ்க வாழ்க, எங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற இயேசுவே, நீர் வாழ்க வாழ்க, எங்களுடைய சாபங்களை ஆசீர்வாதமாக்குற இயேசுவே, நீர் வாழ்க வாழ்க, எங்களை பரிசுத்தமானாய் நீதிமானாய் எழுதி வைத்திருக்கிற இயேசுவே, நீர் வாழ்க வாழ்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி இருக்கிறது. தேவன் உன் நடுவே உலாவிக் கொண்டு இருக்கிறார். சிறையிருப்புகள் மாறுகிறது, அந்தகார கட்டுகள் உடைகிறது, நாசங்கள் சதிகள் விலகிறது. இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். 2 கைகளை உயர்த்தி உம்மை அப்பான்னு கூப்பிடத்தானா, உம்மை அப்பான்னு கூப்பிட, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தானா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. 2 கைகளை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தானா, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தானா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும், தோளில் என்ன சுமந்தத பார்த்தா
கெஞ்சுவது கொஞ்சுவது பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என்ன ஆற்றுவது தேற்றுவது பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். அப்பான்னு கூப்பிடுவே உம்மை அம்மான்னு கூப்பிடுவே உம்மை அப்பான்னு கூப்பிடுவே உம்மை அம்மான்னு கூப்பிடுவே உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா. எல்லாரும் கைகளை தட்டி, எல்லாரும் கைகளை தட்டி, அப்பாவும் அம்மாவும் இயேசுதான், இயேசுதான். ஓ ரபா ரபா ஹூரியா கரபா. நல்ல ஈவுகளை கொடுக்கிற இயேசு, நல்ல ஆசீர்வாதங்களை கொடுக்கிற இயேசு, நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கிற இயேசு நம் நடுவே இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். இயேசு எவ்வளவு நல்லவர். அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் நமக்கு சமீபமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் காலையிலே ஒரு வார்த்தையை நான் முதல் ஆராதனையில் பேசினேன். ராத்திரி என்ன அந்த வார்த்தையை அழ வைத்தது, கதற வைத்தது, ஆண்டவரோடு இணைச்சது. என்ன வார்த்தைன்னா, ஒரு குஷ்டரோகி 3 நாள் பிரசங்கம் பண்ணிட்டு மலையிலிருந்து இறங்கி வருகிறார். குஷ்டரோகி ஜனங்களை பார்க்கக்கூடாது. திடீர்னு ஜனங்களுடைய சத்தம் கேட்டு அவன் எதிர்த்து சொல்லணும், தீட்டு தீட்டுன்னு சொல்லணும். அவன் பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும், மலைக்கு அந்தாண்ட இருக்கணும். அப்படியே தாய் தகப்பன் கூட இரக்கம் பாராட்டக்கூடாது. முகத்தை மூடி அவனுக்கு சோறு போட்டுட்டு, நாய் மாதிரி சோறு போட்டுட்டு வரணும். ஆனால் அவன் இயேசுக்கிட்ட வந்து வேதம் சொல்ற பணிந்து கொண்டானான். பணிந்து கொண்டு உமக்கு சித்தம் இருந்தா என்னை சுத்தமாக்கும். அந்த பணிந்து கொள்றதை கத்த பார்த்து தன்னுடைய இரக்கத்தெல்லாம் விளங்க பண்ணினான். அப்படியே அவனை சுகப்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தருடைய முழு இரக்கமும் அவன் மேலே வந்தது. கர்த்தர் எல்லாம் பார்த்தவங்க எல்லாம் ஆச்சரியம். அந்த நேரமே அவனை சுகமாக்கணும். கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கீங்களா? தேவனுடைய மனதுருக்கம் எல்லாம் உங்க மேலே வரும். தேவனுடைய இரக்கம் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் மேலே வரும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் உங்க பிள்ளை மேல வரும். தேவனுடைய கிருபை எல்லாம் உங்க மேல வரும். அப்படியே சாந்த குணம் எல்லாம் உங்க மேல வரும். அவர் உங்கள் மேல நினைத்திருக்கிற நினைவை அறிந்திருக்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, எல்லாம் நன்மைக்கு எதுவான நினைவுகளை. கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, என்ன உயர்த்த போறீங்க? ஹல்லேலூயா. என் பிள்ளைகளை இந்த பகுதியில் உயர்த்த போறீங்க, பேர் உண்டாக்க போறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சின்ன கோரஸ் மட்டும் பாடுவோம், நேரம் ஆயிட்டு. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. இந்த பாடலை பாடும் போதெல்லாம் தெய்வ பிரசனம் இறங்கும். ஆமா, இயேசுவை எவ்வளவு நல்லவர், நல்லவர்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவர் தீமை செய்ய பழகாதவர். ஹல்லேலூயா. அவர் ஒருவர் மட்டும் நன்மை செய்கிற தேவன். எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா, எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா, எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா, எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. கண்ணீரெல்லாம் துடைப்பாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவார். எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. உங்க கண்ணீரெல்லாம் துடைப்பாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவார். எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. ஓ, எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா, எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. உன் கண்ணீரெல்லாம் துடைப்பாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவார். எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா.
சொந்தமெல்லாம் மறந்து போனாலும், நண்பரெல்லாம் என்னை வெறுத்தாலும், சொந்தமெல்லாம் மறந்து போனாலும், நண்பரெல்லாம் உன்னை வெறுத்தாலும், கைவிடாத தெய்வம் நீரே, என்னை மறவா ராஜன் நீரே, எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. கைவிடாத தெய்வம் நீரே, என்னை மறவா ராஜன் நீரே, எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. கைதட்டி எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. நீர் ஒருவரே, எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. உன் கண்ணீர் எல்லாம் துடைப்பாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. உங்க கண்ணீர் எல்லாம் துடைப்பாரு, கஷ்டத்தை எல்லாம் நீக்கிடுவாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் ஏசப்பா. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒரு புகழ்வோம். உட்காருங்க. ரெண்டு நாளாகமும் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 5வது அதிகாரம் 13, 14 இந்த வசனத்தை நீங்க வாசிங்களேன், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது சாலமோன் காலத்தில் கண்ட ஒரு மாபெரும் மகிமை, ஒரு மாபெரும் தேவ பிரசன்னம். துதியை பார்த்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் சபைக்குள்ளே வந்தது, துதி எடுத்த இடங்களுக்குள்ளே வந்தது. அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி, அவர்கள் ஒருமித்து பூரிக்கைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஏக சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரிய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும், ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில், பாடகர் பூரிகைகளை தாங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, பாடகர்கள் பூரியங்கள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க அந்த பண்ணி, தாளங்களோடு கீத வாக்கியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும், கர்த்தருடைய வீடாகிய தேவாலய மேகத்தினால் நிறையப்பட்டது. கர்த்தருடைய வீடாகிய, கவனிங்க, கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் மூடப்பட்டது. அடுத்து கீழே வாசிங்க. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமற் போயிற்று. ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை தேவ ஆலயத்தை நிரப்பிற்று. சாலமோன் தேவ ஆலயத்தை கட்டி முடித்து விட்டான். முதல் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ஆலயத்தின் வேலையெல்லாம் முடிந்தது. தன் தகப்பன் தாவீது சொன்னது போல அந்த ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி ஆலயத்தில் வெள்ளி பொன்னு உடைமைகளை சாஷ்டாங்கமாய் வைக்கிறான். இந்த சாலமோன் பாருங்க, சாஷ்டாங்கமாய் எல்லாத்தையும் குவிச்சிட்டு ஜனங்களை பார்த்து சொல்றான், ஏக மனதாய் கர்த்தரை எல்லாரும் துதிப்போம். இப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறார். நமக்கு உண்டான பொன் வெள்ளி உடைமைகள் எல்லாம் கர்த்தருக்குரியது என்று தன்னை தாழ்த்தி துதிக்கிறார். முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய ஆலயத்துக்காக சாலமோன் செய்த வேலையெல்லாம் முடிந்தபோது, பாருங்க, முடிந்தபோது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்தவைகளை கொண்டு வந்து வெள்ளியையும் பொன்னையும் சகல பனிமுட்டுகளையும் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைத்தான். பாத்தீங்களா, தன்னை ரொம்ப தாழ்த்துறான். ஆண்டவரே, இதற்கு நான் தகுதியே கிடையாது. பொன்னால வைடூரியத்தினால இந்த ஆலயம் கட்டப்பட்டதே. ஆலய வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன். மீதி என்னுடைய பொண்ணு வைரம் வைடூரியம் எல்லாம் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷாலையில் வைக்கிற ஆலயத்தை கட்டி மீதி எடுக்கவும் செய்தீரேன். அடுத்து நீங்க வாசித்து பார்த்தா, ஆமா, எல்லாரையும் துதிக்க வைக்கிறார் சாலமோன். ஏகோபித்து துதிக்கிறாங்க. துதிக்க பாடகர் பாடுறாங்க, கிண்ணறங்கள் வாசிக்கப்படுகிறது, தாளங்கள் போடப்படுகிறது. அப்படி பாடி துதிக்கும் போது அவங்களுடைய கண்ணால கண்டது என்னன்னா, தேவ மகிமை அப்படியே வானம் திறந்து சபைக்குள்ள அப்படியே இறங்குறது. கையை உயர்த்தி அல்லேலூயா.
ஆராதனைங்கிறது சும்மா இல்லை. இந்த வசனம் சொல்லுது பாருங்க, இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம் சபைக்குள்ள வருது. அவங்க நினைச்சு கூட பார்க்கல. அந்த மகிமை, இந்த சக்கன மகிமை, அதுதான் தேவனுடைய பிரசனம். கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்புறது. ஆசாரிகள் நிற்க முடியல, அப்படியே கால்கள் எல்லாம் ஆடுது. ஒரு பெரிய அக்னி சபையை மூண்டது, ஒரு பெரிய வெளிச்சம் சபையை மூண்டது, ஒரு பெரிய ஆசீர்வாதம் சபையை மூண்டது. கர்த்தருடைய வீடாகிய ஆலயம் மகிமையினால் நிரப்பப்பட்டது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இதிலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன? வேலை முடிஞ்சதா கர்த்தரை துதிங்க. வீட்டு வேலை முடிஞ்சதா கர்த்தரை துதிங்க. ஆபீஸ் வேலை முடிஞ்சதா கர்த்தரை கொஞ்ச நேரம் துதிங்க. தேவ ஆலயத்தை வேலையில் முடித்து விட்டு சாலமோன் செய்தது பாருங்க. அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஒருமித்து துதிக்கும் போது நடக்கும் அதிசயம் என்ன? துதியினால் உண்டாகிற அதிசயம், துதியினால் உண்டாகிற அற்புதம் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கையை உயர்த்தி. அருமையானவர்களே, ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கிறது துதிக்கணும், துதிக்கணும். உன்னை துதிக்கிறதுக்கு தான் அந்த உலகத்தை படைச்சார். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் மலைகளையும் குன்றுகளையும் கடல்கள் காட்சிகள் வெட்டாந்தரம் எல்லாவற்றையும் 5 நாட்கள்ல படைச்சார். 6வது நாள்ல மனிதனை படைத்தார். மனிதன் துதிக்க வேண்டும். கையை உயர்த்தி ஒரு லேலியா சொல்லுங்க. தூதர்களை படைச்சார். தூதர்கள் படைச்சார். தூதர்கள் தான் துதிக்கணும். கேருபீன்கள் சேராபீன்கள் துதிக்கணும். மிகாவேல் தூதனும் காபிரியேலும் துதிக்கணும். எப்படி துதிக்கணும்? அவ்வாறு செட்டை இருக்கும். 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடணும். 2 செட்டைகளால் தன் காலை மூடணும். 2 செட்டைகளை விரித்து வாயில ஒரு வார்த்தை சொல்லணும், பரிசுத்தர் பரிசுத்தர். ஏசாயா எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவைகளில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி. பாருங்க, அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடணும். 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி. தன் காலையும் மூடணும். 2 செட்டைகளால் பறந்து 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லா கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பரிசுத்தர் பரிசுத்தர். அந்த ஆலயம் எல்லாம் கர்த்தரை துதிக்கணும். ஏன் மூடணும்? அவர் சூரியனை படைத்த தேவன். அவர் பார்க்க முடியாது. தேவதூதனே, உன் முகத்தை நீ மூடிக்கோ, உன் காலையும் மூடிக்கோ. 2 கையை விரிச்சு பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லு. சொல்றீங்களா? எந்த மனிதன் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றுறானோ, புகழ்றானோ, மகிமை இறங்கும், அதிசயம் இறங்கும், அற்புதம் இறங்கும். ஒருமித்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. இயற்கைக்கு மேற்பட்ட அந்த புகையை, அந்த மகிமையை, அந்த பிரசன்ஸை, அவங்க மேல வந்த அந்த விதமான ஆசீர்வாதத்தை சாலமோனும் சபையாரும் கண்டார்கள். நீங்களும் நானும் காணணும்னா ஒருமித்து கணவன் மனைவி பிள்ளைகளோடு கர்த்தர் ஆராதனை செய்யுங்க. ஃபர்ஸ்ட் தூதர்கள் ஆராதிச்சாங்க. 2வது 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சிங்காசனம், அதாவது தங்களுடைய கிரீடத்தை கலட்டி வைத்து ஆராதிச்சாங்க. வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு, சதா காலமும் நம்முடைய இயேசு உயிரோடு இருக்கிற அந்த இயேசுவுக்கு அந்த ஜீவன்கள், அந்த 4 ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, சிங்காசனத்திற்கு
வீட்டிற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு சதா காலமும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பதாக வைத்து கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் எல்லாரும் கைத்தட்டி அப்படி கலட்டி வச்சாங்க. அந்த கிரீடங்கள் 24 மூப்பர்களுக்கு வைத்திருந்த தன்னுடைய மகிமையான கிரீடங்கள், தங்க கிரீடங்களை கலட்டி, இது எங்களுக்கு உரியதல்ல, உமக்குரியது, நீர் உயிரோடு இருக்கிறீர் என்று எல்லாரும் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாய் இருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். எல்லாரும் கைத்தட்டி இப்படித்தான் கர்த்தரை துதிக்கணும். நீரே எங்களை சிருஷ்டித்தீர், சகலமும் உம்மால சிருஷ்டிக்கப்பட்டது. கனத்துக்குரியவரே, மகிமைக்குரியவரே, மாட்சிமைக்குரியவரே என்று அப்படியே துதித்தான். தன்னுடைய கிரீடங்களை கலட்டி வச்சான். இதுதான் துதி. சர்வ வல்லமையுள்ளவர் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். இதுதான் அவருடைய வாயிலிருந்து வந்தது. பார்வோன் கிட்ட போய் சொல்லு, என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கணும். ஆமா, ஃபர்ஸ்ட் தூதர்களுடைய ஆராதனை. மூடினார்கள் கண்களையும், அதாவது முகத்தையும் காலையும். 2வது 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள் தங்கள் கிரீடங்களை கலட்டி வைத்து சாஷ்டாங்கமாய் பணிந்து அவளை துதித்தார்கள். கனத்துக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே என்று. 3வது, உங்க மேல என் மேல ஆண்டவர் அக்கறையா இருக்கிறார். ஏசாயா எழுதின புஸ்தகம் 43வது அதிகாரம் 21வது வசனம், இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். வாசிங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தலைக்கு மேல கை தட்டுங்க. மகனே, மகளே, உனக்கு ஜீவன் கொடுத்தது, பலன் கொடுத்தது, குடும்பம் கொடுத்தது, ஆவிக்குரிய மனைவி, பிள்ளைகள், உன் காலை சுத்தி கொடுத்ததுக்கு காரணம் கர்த்தரை நீ துதிக்கணும். கர்த்தரை துதிக்கணும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உன் நாவால துதிக்கணும். ஆமா, உன் தலையை அதுக்குத்தான் உயர்த்தி இருக்கிறார். ஆமா, ஒருமித்து துதிக்கும் போது வரும் ஆசீர்வாதங்கள், நீ அறியாதபடி ஒரு ஆசீர்வாதம் வரும். நீ அறியாதபடி ஒரு ஆசீர்வாதம் வரும். நீ அறியாதபடி ஒரு ஆசீர்வாதம் வரும். வேதம் சொல்லுகிறது, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்கிட்ட வரணும், உனக்கு கை கொடுக்கணும், உன்னை தொடணும், உன் கண்ணீரை தொடக்கணும்னா நீ துதிக்கணும். யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க வாசித்தா, பிரஸ்தாபப்படுத்தும் துதிக்கிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். படிமா. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. எங்க கவனிங்க, இப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த பகுதியில் இருந்து வாசிங்க. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இது கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். கைகளை தட்டி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்துங்க. காயப்பட்டீங்களா, உடைக்கப்பட்டீங்களா, நொறுக்கப்பட்டீங்களா, இழந்துட்டீங்களா, ஏமாத்தப்பட்டுட்டீங்களா, அவர் ஒருவரே கனத்துக்குரியவர்னு மகிமைப்படுத்துங்க. துதிக்க ஆரம்பிங்க, ஸ்தோத்தரிக்க ஆரம்பிங்க. எத்தனை பேர் ஸ்தோத்தரிக்க ஆரம்பிக்கிறீங்க, துதிக்க ஆரம்பிக்கிறீங்க? அவர் உங்களிடத்தில் வருவார், வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கலாம். ஆமா, உங்களை வாழாக்காம தலையாக்கிறத பார்க்கலாம், கீழாக்காம மேலாக்கிறத பார்க்கலாம், உங்களுக்கு செல்வம் கொடுக்கறத பார்க்கலாம், ஞானம் கொடுக்கறத பார்க்கலாம், அறிவு கொடுக்கறத பார்க்கலாம். ஓ, கர்த்தருடைய சகல பரிபூர்ணமும் உங்களிடத்திற்கு வரும். ஒரே வழி துதியுங்க, ஒரே வழி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் சொல்றேன், நான் எப்போ வருவேன்? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்து. கையை உயர்த்தி ஒரு இடி இடிச்சு சொல்லுங்க. அவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. என்ன தடர்னாலும் விலைக்கு உங்ககிட்ட வந்து, என் மகளே, உன் இருதயத்தின் நிறைவேற்றுவேன், என் மகளே,
அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஏங்குங்க, கர்த்தருடைய சமாதானத்தை ஏங்குங்க, கர்த்தர் கொடுக்கிற பரிசுத்தத்தை ஏங்குங்க, வரங்களை வல்லமைகளை ஏங்குங்க. வருவார். நான்லாம் பேத, எனக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. இங்கெல்லாம் போன பிறகு அந்த ரூமை அடைச்சி துதிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். துதிப்பேன், பைபிள் படிப்பேன், துதிப்பேன். சபை வளர்ந்துக்கிட்டே இருக்கு, குடும்பம் பெருகிட்டே இருக்கிறது, எல்லைகள் பெரிதாகிறது. ஆமா, சாலமோன் தேவாலயத்தை முடிச்சார். முடிச்சிட்டு சொல்றார், மீதியாக இருக்கிற பொன் வெள்ளி எல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் வைத்து ஜனங்களை ஒருமித்து துதிக்க வைக்கிறார். துதிக்க துதிக்க ஒரு மேகம் தேவனுடைய ஆலயமாகிய வீட்டுக்குள்ளே இறங்குகிறது. கையை உயர்த்தி, அவனுடைய ராட்சியத்தில் எதிரியே இல்லை, விரோதியும் இல்லை. சாலமோன் ஆட்சி காலத்தில் நல்லா துதி இருந்ததுனால 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தா எதிரியே இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். எங்கும் துதிக்கிறதுல வர்ற வெற்றி, எங்கும் இளைப்பாறுதல் எனக்கு தந்தார். விரோதியும் இல்லை, விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை, இடையூறும் இல்லை. கைகளை தட்டுங்க பாப்போம். எல்லாம் அடங்கி இருந்தாங்க. துதிங்க நீங்க. கர்த்தருடைய மகனே மகளே, கர்த்தர் நல்லா துதி, இடையூறு எல்லாம் போகும். துதிங்க. துதிக்க துதிக்க 10 காரியம் கை மேல பலன் உனக்கு. வாயிட்டு சொல்லுங்க, துதி மடி நிறையும். துதி 10 காரியம் எழுதி வச்சிருக்கிறேன். ஆமா, துதிக்க துதிக்க எரிகோ கோட்டை தகர்ந்து போனது. ஆமென் ஆமென் சொல்லணும். அல்லேலூயா. 2வது, துதிக்க துதிக்க ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணி யோசபாத்தின் காரியம் ஜெயமா இருந்தது. ஆமென், கை தட்டுங்க. அல்லேலூயா. துதிக்க 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 சிங்கங்களின் வாய் கட்டப்பட்டது. கையை தட்டுங்க. துதிக்க துதிக்க கட்டுகள் தானாய் கலந்து போனது. துதிக்க துதிக்க குறைவுகள் எல்லாம் அப்படியே நிறைவேற பார்த்தாங்க. துதிக்க துதிக்க வியாதிகள் எல்லாம் மாறி அப்படி கைகள் வளர ஆரம்பித்தது. ஆமா, துதிக்க துதிக்க தேவ மகிமை ஆலயமாகிய வீட்டை மூட ஆரம்பித்தது. துதிக்க துதிக்க வரங்களும் வல்லமைகளும் ஜனங்களை நிரப்ப ஆரம்பித்தது. சாதாரண மனிதன் கூட வரம் நிறைந்த மனிதனாய் மாறினான். துதிக்க துதிக்க பிசாசின் கிரியைகள் வேரோடு பிடுங்கப்பட்டது. துதிக்க துதிக்க ஜனங்கள் இருதயத்தில் இருந்த ஆசீர்வாதத்தை கைமேல கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடித்த உடனே முதல் காரியம், ஏகோபித்து பூரிக்கைகளை ஊதி தாளந்துங்களை தட்டி கீத வாக்கியங்களை வாசித்து கர்த்தரை துதியுங்கள், அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதியுங்கள் என்று சொன்னார். துதிக்க துதிக்க தேவன் இறங்கி வந்து உன்னிடத்துக்கு வருகிற வழி துதி. ஹல்லேலூயா. அவரே உன்னை ஆசீர்வதிப்பா. சகல ஆசீர்வாதத்தையும் கையில் வச்சிருக்க என் தகப்பனை, என் தாயை, உன் பிள்ளைகளுக்காக ஏங்குறாய். என் பிள்ளைகளுக்கு வேலை எங்கே கிடைக்கும், என் பிள்ளைகளுக்கு வரன் எங்கே இருக்கும், கர்த்தருடைய கை கொண்டு வரும். திரும்பி பாரு, நிரம்பும், வெறுமையெல்லாம் நிரம்பும். 3 காரியத்தை நான் டக்குன்னு சொல்றேன். ஜனங்கள் ஏகோபித்து துதிக்க துதிக்க அடைக்கப்பட்ட எரிகோ, அடைக்கப்பட்ட எரிகோவின் சுவர் தகர்ந்து போகும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடந்தது. யோசுவா எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக அடைக்கப்பட்டு இருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, வரவும் இல்லை, உள்ளே வரவும் இல்லை. அந்த கவுனிங்க, அந்த கதவு அடைக்கப்பட்டிருந்தது, அந்த சுவரும் அடைக்கப்பட்டிருந்தது. 7 ரதம் ஓடும் சுவர். ஒன்று சொல்லல. யோசுவா என்ன பண்ணார்? ஒன்றும் செய்யாதீங்க. முதல் நாள் இஸ்ரவேல் ஜனங்களே, இந்த கதவு நமக்கு திறக்கணும், இந்த சுவர் உடையணும்னா முதல் நாள் அதிகாலையில் எழும்புங்க, ஒரு சுத்து சுத்தி வாங்க. அப்படி 7 நாள் சுத்திட்டு 7வது நாள் 7 முறை சுத்துங்க. எக்காலங்களை ஊதுங்க, பெருந்தொனியா ஊதுவுங்க. கோட்டை உடையும், கதவு திறக்கும். 20வது வசனம், எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. என்ன அமைதியா இருக்கீங்க?
அலங்கம் இடிஞ்சு விழுந்தது, கதவுகள் திறந்தது. ஆமா, எரிகோவில் இருக்கிற சத்துருக்கள் மாண்டு போனார்கள். என்ன நினைக்கிறீங்க? கர்த்தருடைய மகனே, உனக்கு முன்பதாக வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறதா, தடுப்பு சுவர் இருக்குதா, ஒன்றும் நீங்க சொல்ல வேண்டாம். நல்லா துதிங்க, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு அன்போடு கர்த்தரை துதிங்க. பாருங்க, உடஞ்சி கிடக்கும். கையை உயர்த்து. ஒரு பெண்ணு என்கிட்ட 2 வருஷமா சொன்னா, எங்க அப்பா அம்மா என்னை ரொம்ப தொந்தரவு பண்றாங்க பாஸ், கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணு அப்படின்னு நீ தொந்தரவு. ஏமா பண்ணத்தானே சொல்லுவாங்க. என்ன ஏமா வயசு உனக்கு 27 வயசு ஆயிட்டு சொல்லத்தானே செய்வாங்க, கல்யாணம் பண்ணுமா. பாஸ்டர் 3 டிகிரி முடிச்சிருக்கிறேன், எனக்கு வேலை கிடைக்கும், எனக்கு வேலை கிடைச்சித்தான் நான் திருமணம் பண்ணுவேன். தொடர்ந்து நான் பார்க்கும்போதெல்லாம் அந்த பொண்ணு அதைத்தான் சொல்லும். கல்யாணம் கட்டுன்னா அப்படியே ஒரு தூசி மாதிரி அதை காதுலேயே போட்டுக்கிடாது. நான் அது சொல்லும், தினமும் கர்த்தரை துதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். போகிற இடங்கள் எனக்கு செலக்டட் ஆகலை, ஆனால் துதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போதைக்கு கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் கதவு திறக்கும். 2 வருஷம் கழித்து அந்த பெண்ணை பார்த்தா அவள் அக்ரிகல்ல வேலை கிடைச்சது. 6 மாதம் கொடுக்கல, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க பொண்ணை கட்டிக்கிறேன்னு வர 2 கல்யாணமும் ஆயிட்டு. கை தட்டுங்க. வேலை அக்ரிகல், அந்த பெண்ணுக்கு வேலை அக்ரிகல், மாப்பிள்ளை பேங்க்ல வேலை பார்க்குறார், கவர்மெண்ட்ல ஸ்டேட் பேங்க்ல வேலை பார்க்குறார். இவ சொன்னா, நான் துதிக்க துதிக்க எனக்கு முன்னால் இருக்கிற சுவர் உடையும், கதவு திறக்கும். இயேசு வருவார், அவரல்லவா செய்கிறார். பிரஸ்தாபப்படுத்தி எந்த ஸ்தானத்திலையும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. 2வது துதிக்கும் போது நடக்கிறது, 3 விதமான எதிரிகள் ஒருவருக்கு ஒருவர் வெட்டுண்டு விழுகிறார்கள். 2 நாளாகம புத்தகம் 20வது அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அமோன் புத்திரரும் அவர்களோட அமோனியரும் அப்புறத்தில் உள்ள மனுஷரோடும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். கவனிங்க, யோசபாத் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய ஜனங்களை நடத்துறவன். எதிரிகள் கூட்டம், மோவாபியர்கள், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தாசர்கள் கடலுக்கு அப்புறத்திலிருந்து கொய்யின்னு ஏறி வராங்க, இவனை அழிக்க வராங்க. இவன் திகைச்சு நிற்கிறான். 2வது வசனம் பார்த்தோன்னா முட்டு முழங்கால் ஆடுது. ஆவியானவர் சொல்லுகிறார், துதி துதி துதிங்கிறார். அப்போ துதிக்கும் போது என்ன நடந்தது? 2வது வசனம் வாசிமா. 2வது வசனம், சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலிருந்து சீரியாவிலிருந்து வருகிறார்கள். ஐயோ, கடலுக்கு அக்கறையிலிருந்து சீரியாங்கிற பட்டணத்திலிருந்து உமக்கு விரோதமாய் ஒரு ஏராளமான கூட்டம் வருது, நீர் என்ன செய்ய போகிறீர் யோசபாத்? இங்க கவனிங்க, ஒண்ணுமே செய்யல. சத்துருவை பார்க்குறீங்களா? ஆமா, உங்களுக்கு விரோதமாக சத்துரு எழும்பி இருக்கிறார்களா? மனிதனே சத்துருவாய் எழும்பி இருக்கிறானா? கதவு அடைங்க, அப்படி அமருங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அமோன் புத்திரரையும், பாருங்க 3 கூட்டத்தாருங்க, இவன் போய் யுத்தம் பண்ணல, அவங்களுக்குள்ளே சண்டை வந்தது. யூதாவுக்கு விரோதமாய் பதிவிருந்த அம்னோன் புத்திரரையும், மோவாபியரையும், சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். என்ன அமைதியா இருக்கீங்க? கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவங்க சிதறட்டு போனாங்க. யோசபாத்தின் தலையை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். 3வது நீங்க துதிங்க, சிங்கங்களின் வாய் கட்டப்படும். கர்ச்சிக்கிற சிங்கம், ரத்தத்தின் மேல் அவ்வளவு ஆர்வம் சிங்கத்துக்கு. காட்டுராஜா சிங்கம், தானியேலின் காரியத்தில் அது கட்டப்பட்டது, வாய் கட்டப்பட்டது. தானியேல் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்துல கவனிங்க, ஒரு வசனம், தாவீதை சத்துருக்கள் எந்த விதத்திலேயாவது குற்றம் கண்டுபிடிக்கணும் பார்த்தாங்க, ஒரு விதத்துல கூட குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அவங்க சொன்னாங்க, தேவனை வழிபடுகிற காரியத்தில் தான் இவனை குற்றப்படுத்தலாம். இவன் ஒவ்வொரு நாளும் எருசலேமுக்கு நேராக ஜெப வீரனா இருக்கிறான், பாடி துதிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் வாயை கட்டணும். 30 நாள் அளவும் ஒருவனும் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் வரணும். அந்த சட்டத்தில் தானியேலும் கையெழுத்திட்டார்.
தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். இதுதான் இதை கண்டுபிடிச்சாங்க. இதுதான் குற்றம்னு கண்டுபிடிச்சு நீங்க கையெழுத்து வாங்கியிருக்கீங்கல்ல. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அவன் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 16வது வசனம் வாசித்தா தாரியு ராஜா சொல்றாரு, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு. 16வது வசனமா. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். இந்த சாட்சி எத்தனை பேர் வாங்க போறீங்க? இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். நம்ம பேர் வாங்கணும். சைக்கிளில் போனாலும், பைக்கில் போனாலும், கார் ஓட்டினாலும், டிவி 50 ஓட்டினாலும், ஸ்கூட்டர் ஓட்டினாலும் அந்நிய பாஷை பேசிட்டு துதிச்சுக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருக்கணும் கையை உயர்த்தி. இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர். அவர் சொல்றார், ஆம் தப்புவிக்க வல்லவர். சிங்கங்களின் வாயை கட்டிட்டார். சிங்கம்னா தெரியுமா? பிசாஸ். எவனை விழுங்கலாம், உன் மனைவி பிள்ளைகளை விழுங்கலாம், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை விழுங்கலாம், மாம்சத்தை கொண்டு வரலாம், உன் வீட்டுக்குள்ள துடிக்கிறான். 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், ஏனெனில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். சிங்கம்னா பிசாசு வேடத்துல வரான், டீ பிடிக்கிறான். கவனிங்க, கெர்ச்சிக்குனா இங்கதான் சிங்கம் பிடிக்கும், இங்கதான் ரத்தம் இருக்கு. இதை உறிஞ்சிட்டுனா டெத்து போட்டு இங்கெல்லாம் திங்காது. இங்க துதிக்க விடக்கூடாது, ஜெபிக்க விடக்கூடாது, சாட்சி சொல்ல விடக்கூடாது, பைபிள் படிக்க கூடாது, அல்லேலூயா ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. பரிசுத்தர் இங்க பிடிக்கிறான். இதை இன்னைக்கு உடைக்கணும். இதுக்கு தான் சிலுவையின் ரத்தத்தில் இயேசு ரத்தம் சிந்தின தலையில கை வைங்க. எல்லா வெற்றியும் சிலுவையில வைத்திருக்கிறான், எல்லா ஜெயத்தையும் சிலுவையில வைத்திருக்கிறான். உன் தொண்டை திறக்கணும். அவர் பரிசுத்தர் என்று சொல்லணும். ஏகோபித்து பூரிக்கை ஊதணும், தாளந்துகளை ஊதணும், கர்த்தரை ஆடணும், பாடணும். ஓ ஆண்டவர் இதற்கு தான் உன்னை முன்குறித்திருக்கிறார், உன்னை அழைத்திருக்கிறார், உன்னை தெரிந்திருக்கிறார். துதி விழுந்து போச்சு, உன் வீட்டில் பிரச்சனை வந்துருச்சு, துதி விழுந்து போச்சு, வேலையில பிரச்சனை, துதி விழுந்து போச்சு, கடன் கட்ட முடியல, மறுபடியும் துதிங்க. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற எந்த ஸ்தானத்தில் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எதிரி இல்லாம கர்த்தர் அவனை சாலமோன் கூட்டத்தை ஆசீர்வதித்தார். கை தட்டுங்க. சிலுவை காட்சியை பார்க்கிறேன். ஒவ்வொருவர் மேலே இரத்தம் தெளிக்குது, ஒவ்வொருவர் மேலே இரத்தம் தெளிக்கப்படுகிறது. இந்த செய்தி எனக்கு தான். துதி வீரனாய் மாறு, ஸ்தோத்திரம் என்ற வீரனாய் மாறு, சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகிற ஒரு மகளாய் நீ மாறு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசீர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் 1ஆம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி 1ஆம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும்.
ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.